பாப்பா பாப்பா எங்க போற? எப்படி போற? அப்படி போறியோ? ஹலோ ஆல், அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு எம்ஏ விலாக்ஸ். இன்றைக்கி நம்மளோட சேனலில் என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னா, எங்களோட 4th இயர் வெட்டிங் ஆனிவர்சரிக்கு மைதின் எனக்கு கொடுத்த ஒரு மிகப்பெரிய சர்ப்ரைஸ் தான் இது. ஒரு 7 days ட்ரிப்பு, உனக்கு பிடிச்ச மாதிரி நீ இருக்கலாம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க இந்த 7 நாளுமே. சரி பார்க்கலாம். இப்போ அடுத்தடுத்த வீடியோவில் வந்துட்டு நான் கண்டிப்பாக காமிக்கிறேன் எனக்கு பிடிச்ச மாதிரி இருக்கா அப்படிங்கிறதையும் நான் சொல்கிறேன். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த 7 days ட்ரிப்பில் இன்றைக்கி ஃபர்ஸ்ட் டே வந்து ஸ்டார்ட் ஆகிடுச்சு. எங்கே போகிறோன்னு பார்த்தீங்க அப்படின்னா திருவனந்தபுரம் தான் போகிறோம். திருவனந்தபுரமில் வந்துட்டு ஹோட்டல் வந்துட்டு ரூம் வந்துட்டு புக் பண்ணியிருக்காங்க. ஸோ அங்கே தான் வந்துட்டு போகிறோம். போகிற வழியில் வந்துட்டு ஒரு காஃபி வந்துட்டு ஏதாவது குடிச்சிக்கலாம், டீ இல்லைனா காஃபி ஏதாவது அப்படின்னு சொல்லிட்டு கார் வந்துட்டு நிப்பாட்டியிருக்காங்க. காருக்குமே பார்த்தீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் டே வந்துட்டு சொல்லி வச்சுருக்காங்க. பட் எனக்கு தெரியவே தெரியாது. ஒரு 2 days முன்னாடி தான் வந்துட்டு என்கிட்டே சொன்னாங்க, இந்த மாதிரி ட்ரிப் வந்துட்டு போகிறோம், நீ வந்து என்னென்ன திங்ஸ் வேணுமோ எடுத்து வச்சுக்கோ, திங்ஸ் எதுவும் வாங்கணுனாலும் வாங்கிக்கோ அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதுக்கப்புறம் தான் வந்துட்டு ரொம்ப ரொம்ப அர்ஜென்ட்டாக வந்துட்டு எல்லாமே அரேஞ்ச் பண்ணிக்கிட்டேன் நான். இப்போ கார் நிப்பாட்டி வந்துட்டு நான் வந்து ஒரு டீ சொல்லியிருந்தேன். டீ அப்புறம் வந்து பாப்பாவுக்கு வந்து ஒரு வடை வந்துட்டு வாங்கியிருந்தாங்க. வாங்கி பாப்பாவுக்கும் கொடுத்துட்டு நானும் டீ குடிச்சிட்டேன். அங்கேருந்து வந்துட்டு இப்போ கிளம்பியாச்சு. நான் வந்து ஃபர்ஸ்ட்டே வந்துட்டு கெஸ் பண்ணேன், எங்கேயோ கூட்டிகிட்டு போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் ஃபர்ஸ்ட்டே வந்துட்டு கெஸ் பண்ணேன். ஆனால் அது வந்துட்டு இவ்வளோ பெரிய ட்ரிப்பாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. நான் நினச்சேன் இங்கே பக்கத்தில் தான் எங்கேயாவது கூட்டிகிட்டு போவாங்க, அந்த மாதிரி தான் நான் நினச்சிருந்தேன். பட் அன்எக்ஸ்பெக்டட், எனக்கு ரொம்பவே ஹாப்பியாக இருந்துச்சு. நான் அந்த 7 daysமே வந்துட்டு அவ்வளோ ஹாப்பியாக இருந்தேன். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா கேரளாவில் வந்துட்டு நாங்கள் மேலே வந்து ஏறிட்டோம். ஏறிட்டு வர வழியில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு டேம் வந்துட்டு ஒன்று இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. பட் அதை வந்து நான் இது வரைக்குமே மைதினை கூப்பிடுறதுக்கு நைட்டு தான் போயிட்டு வந்துட்டு இருந்தேன். ஃபர்ஸ்ட் டைமாக பகலில் இதை பார்க்குறப்போ அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. வண்டி நிப்பாட்டட்டுமான்னு கேட்டாங்க. பட் நாங்கள் வந்துட்டு நிற்கலை, வேணாம் டைம் ஆயிடுச்சு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிட்டோம். காலையில் வீட்டில் இருந்து கிளம்பும்போது எதுவுமே சாப்பிடல அப்படிங்கிறதுக்காக நாங்கள் வந்து மார்னிங் டிஃபன் சாப்பிட்றதுக்காக ஒரு கடையில் போய் உட்காந்தாச்சு. பாப்பா பார்த்தீங்க அப்படின்னா வர வழியிலே வந்துட்டு வாமிட் பண்ணிட்டா. ஸோ அவள் வந்து சாப்பிட மாட்டேன்ட்டா. அதனால் ஐஸ்கிரீம் மட்டும் சாப்பிட்டா. நானும் மைதினும் வந்துட்டு புரோட்டா வந்துட்டு சாப்பிட்டோம். பார்த்தீங்கன்னா எங்கே வந்திருக்கோன்னா திருவனந்தபுரம் சூப் வந்திருக்கோம். சூப் வந்திருக்கோம். மியூசியமும் இருக்குது. ஆனால் மியூசியம் இப்போ ஃபஸ்ட்டு இங்கே உள்ளே போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே போகிறோம். ஏன்னா இங்கே வந்துட்டு ரொம்ப லேட் ஆகும் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ இங்கே வந்து போயிடலாம். இங்கே பாப்பா காலையிலேருந்து எதுவுமே சாப்பிடல, சாப்பாடு இப்போ தான் கொண்டுட்டு போகிறேன். நானும் காலையிலேருந்து அவள்கிட்ட கெஞ்சிட்டு இருக்கேன், மைதிலும் கெஞ்சுறாங்க கொஞ்சமாவது சாப்பிட்டுன்ட்டு சாப்பிடாமல் சுற்றிட்டு இருக்கா. சரி போவேண்டியதான். இந்த ஸ்கூல் பசங்களாம் நிற்கிறாங்க, குட்டி குட்டி பிள்ளைங்களாம் நிற்கி. உள்ளே வந்து வந்தாச்சு ஜூக்குள்ளே. இங்கே பாருங்கள், எப்போ எவ்வளோ பெருசு மாடு, குரங்கு பாருங்க. இன்னும் ஜூம் மாடை பாருங்கள் எவ்வளோ பெருசு இருக்குன்னு பாருங்கள். அங்கே மான் நிற்கிது. குரங்குதான். கூப்பிடு குரங்கு கூடு. ये तो बहुत अच्छा मंकी है वाराणसी है। அப்படி சொன்னி அங்கே காமி மூக்கு சோப்பு.
இப்போ பார்த்தீங்க அப்படின்னா, நாங்க வந்து ஷோக்குள்ள வந்துட்டு என்டர் ஆயிட்டோம். என்ட்ரன்ஸ்ல பார்த்தீங்க அப்படின்னா, டிக்கெட் வந்துட்டு நம்ம வாங்குற இடத்துல எல்லாமே வந்துட்டு செக் பண்ணி தான் வந்துட்டு நம்மள வந்து உள்ள விடுறாங்க. என்னன்னு கேட்டீங்கன்னா, பிளாஸ்டிக் திங்ஸு அப்புறம் வந்து சாப்பாடு, ஜங்க் ஃபுட் இந்த மாரி எந்த ஒரு ஸ்நாக்ஸ் ஐட்டமோ எதுவுமே வந்துட்டு உள்ள கொண்டு போகக்கூடாது. நாட் அலோவ்ட் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. நான் பாப்பாக்காக வந்துட்டு அவ காலைல சாப்பிடலன்னு சொல்லிட்டு ஒரே ஒரு இட்லி வாங்கி வச்சிருந்தேன். அந்த இது கூட வந்துட்டு அவங்க உள்ள வந்து கொண்டு போக விடல. பட் ரொம்ப அவங்க கிட்ட மைதீன் வந்து ரொம்ப பேசி அதுக்கடுத்து தான் வந்துட்டு நான் உள்ளே வந்துட்டு கொண்டு வந்திருந்தேன். இந்த மாரி நீங்க வந்து ஷூக்கு உள்ள போறீங்க அப்படின்னா, இந்த மாரி கொஞ்சம் திங்ஸ்லாம் வந்துட்டு கொண்டு போறத அவாய்ட் பண்ணிக்கோங்க. மோஸ்ட்லி கொண்டு போகாதீங்க. வச்சிருப்போம். இந்த நிக்கி ஆந்த. அப்புறம் வந்துட்டு பருந்து இது எல்லாமே வந்துட்டு விட்டிருந்தாங்க. அதில வந்து நெறைய இருந்துச்சு. பட் தூரமா நின்னு பார்க்கும்போது அந்த அளவுக்கு அது வந்து 1, 2 தான் நிக்கிற மாதிரி இருக்கு. பட் உள்ள வந்து நெறைய நின்னுச்சு. அடுத்ததா உள்ள கேஜ்ல வந்து அணில் வந்துட்டு விட்டிருந்தாங்க. நெறைய கொய் கொய்ன்னு நின்னுச்சு. நான் வந்துட்டு இந்த ஒண்ணு தான் வந்துட்டு கொஞ்சம் தெளிவா இருந்தது. அதனால நான் இத பார்த்துட்டு இருந்தேன். எல்லாமே வந்து மரத்துக்குள்ள அந்த மாதிரி செடிக்குள்ள அந்த மாரி போய் போய் நின்னுட்டு இருந்தது. அந்த அணில் பாருங்க எவ்வளோ அழகா சாப்பிடுது அப்படின்னு சொல்லிட்டு. நீ போ. ஃபர்ஸ்ட் டைமா பார்த்தீங்க அப்படின்னா, நான் வந்து முதலே வந்துட்டு பார்க்குறேன். சேஃப்டி பர்ப்பஸ்க்காக பார்த்தீங்க அப்படின்னா, ஃபுல் அண்ட் ஃபுல் சுத்துக்க வந்துட்டு கிளாஸ் ஒர்க் வந்துட்டு குடுத்துருந்தாங்க. பட் பார்க்குறதுக்கு வந்துட்டு கொஞ்சம் பயங்கரமா தான் இருந்தது. அடுத்ததா பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு கேஜ்ல வந்துட்டு அவ்ளோ கொக்கு. நான் இவ்ளோ கொக்கு வந்துட்டு நான் ஒரு இடத்துல பார்த்ததே கிடையாது. கொக்கு பார்த்துருக்கேன். ஆனா இவ்ளோ கொக்கு நான் பார்த்தது கிடையாது. ஃபர்ஸ்ட் டைமா வந்துட்டு இவ்ளோ கொக்கு ஒரே இடத்துல நான் பார்க்குறேன். அவ்ளோ அழகா இருந்துச்சு. அதுவுமே கொக்குலாம் பார்த்தீங்க அப்படின்னா, அந்த தண்ணியிலே வந்துட்டு மீன் வந்துட்டு வளர்க்குறாங்க போல. அதெல்லாம் வந்துட்டு மீன் வந்து கொத்தி கொத்தி சாப்பிட்டுட்டு இருந்தது. அதெல்லாம் வந்து பார்க்குறதுக்கு அவ்ளோ அருமையா இருந்துச்சு. இங்க ஒண்ணு ஆறுன்னு சொல்லிட்டு இருக்கு. அங்க ஒண்ணு வேட்டையாடிக்கிட்டு இருக்கு. இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா, என்னதுன்னு சொல்லிட்டு எனக்கும் தெரியல, மைதீனுக்கும் தெரியல. ஐ திங்க் இது வந்து மங்கூஸ்ன்னு நெனைக்கிறேன். கீரிப்பிள்ளைன்னு சொல்லுவாங்க. அதுதான்னு நெனைக்கிறேன். எனக்கு சரியா தெரியல. உங்களுக்கு தெரிஞ்சுச்சு அப்படின்னா கமெண்ட்ல சொல்லுங்க. அடுத்ததா பார்த்தீங்க அப்படின்னா, மீன் வளர்க்கிறதுக்காக வந்துட்டு உள்ளேயே வந்து ஒரு குளம் மாதிரி ஒண்ணு செட்டப் பண்ணியிருக்காங்க. அந்த இடத்துக்கு தான் வந்தோம். மீன்லாம் பார்த்தீங்க அப்படின்னா, அவ்ளோ பெரிய பெரிய மீன் எல்லாமே பார்க்குறதுக்கு நல்லா இருந்துச்சு. பட் கலர் ஃபிஷ்லாம் வந்துட்டு எதுவுமே விடல. நார்மலா உள்ள ஃபிஷ் தான் வந்துட்டு உள்ள எல்லாமே விட்டிருந்தாங்க. அடுத்ததா பார்த்தீங்க அப்படின்னா, ஆஸ்ட்ரிச்சுமே வந்துட்டு நெறைய நின்னுது. பட் நான் இந்த ஒண்ணு தான் வந்துட்டு கொஞ்சம் ஃபோக்கஸ் பண்ணி எடுத்தேன். அதுவுமே ஃபோக்கஸா விழல. அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா, ஹிப்போபொட்டமஸ் அதாவது நீர் யானை. நீர் யானையுமே வந்துட்டு நான் ஃபர்ஸ்ட் டைமா பார்க்குறேன். ஆ கொஞ்சம் பயங்கரமா தான் இருந்தது. ரொம்ப பெருசா இருந்துச்சு அது. நெறைய நின்னுச்சு. ஆனா ஒண்ணே ஒண்ணு தான் வந்துட்டு கரையில நின்னுச்சு. மத்த எல்லாமே வந்து தண்ணிக்குள்ள தான் இருந்தது. வாவ். அப்படியே போட்டோ எடுத்தியா? இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா, மான் வந்து விட்டிருந்தாங்க. மான் வந்துட்டு எவ்ளோ கூட்டம் கூட்டமா இருந்துச்சு தெரியுமா? அவ்ளோ அழகா இருந்துச்சு பார்க்குறதுக்கு. அதாவது கொம்பு உள்ள மான் வந்துட்டு தனியா விட்டிருந்தாங்க. கொம்பு இல்லாத மான் வந்துட்டு தனியா விட்டிருந்தாங்க. இங்க இருக்கிறது ஒரு பெரிய என்ன மாறினே தெரியல. எவ்வளோ பெருசுன்னு பாருங்க. மாடு அவ்வளோ பெருசா இருக்கு. வா. அம்மா அங்க பாரு. உன்னைய தான் அம்மா பார்த்து சிரிக்கி. எப்படி சிரிக்கி பாருங்க. அங்கே வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா, இப்போ ஒவ்வொரு விலங்குலையுமே வந்துட்டு வேற வேற டைப் இருக்கும்ல. அந்த மாதிரி இருக்க எல்லாத்தையுமே வந்துட்டு தனித்தனியா வந்துட்டு விட்டிருந்தாங்க. ஒவ்வொரு டைப்பும் வந்துட்டு ஒவ்வொரு கேஜ் வந்துட்டு குடுத்து அங்க வந்து விட்டிருந்தாங்க.
குட்டி இந்த கேடு எம்மா பெருசு இருக்கு. அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னா சிங்கம்புலி இருக்கிற இடத்துக்கு வந்துட்டு நம்ம போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்புனோம். கிளம்பி வரையில் பார்த்தீங்க அப்படின்னா நரி வந்துட்டு பார்த்தோம். அது வந்து அப்படியே அவ்வளோ கோவமாக அங்கிட்டு இங்கிட்டு நடந்துட்டு இருந்துச்சு. நான் வாக்கிங் போய்கிட்டு இருக்குன்னு நினச்சேன். ஆனால் மைதின்னு சொன்னாங்க அது பசியில் இருக்கு போல் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. அடுத்ததாக வந்துட்டு சிங்கம் வந்துட்டு பார்க்க வந்துட்டோம். அது பார்த்திங்கன்னா அதுக்கு சாப்பிட்றதுக்கு கொடுத்துருக்காங்க போல். அது கொடுத்தது அங்கே கடிக்கிறது இங்கே வரைக்கும் எங்களுக்கு ரொம்ப தூரமாக வரைக்கும் சவுண்டு கேட்டுட்டு இருந்துச்சு. பெண் சிங்கம் வந்துட்டு தனியாக ஒரு கூண்டுலையும் ஆண் சிங்கம் வந்து தனியாக ஒரு கூண்டில் விட்டுருந்தாங்க. அதே மாதிரி தான் வந்துட்டு புலிக்குமே வந்துட்டு அப்படி தான் விட்டுருந்தாங்க. ஆண் புலி வந்துட்டு ஒரு கூண்டுலையும் பெண் புலி வந்துட்டு இன்னொரு கூண்டுலையும் வந்துட்டு விட்டுருந்தாங்க. என்னன்னே தெரியல. நாங்க போன டயத்துல வந்துட்டு அந்த கூண்டு விட்டு அது வந்து வெளிய வரவே இல்ல. அதாவது கூண்டுல வந்துட்டு ஒரு குகை மாதிரி ஒண்ணு விட்டுருக்காங்க. அந்த குகைக்குள்ள போய் உட்காந்துக்கிட்டு வரவே இல்ல. ஏன்னே தெரியல. பெண் சிங்கம் மட்டும் வெளிய நின்னுச்சு. ஆண் சிங்கம் வந்துட்டு உள்ளேயே இருந்துக்கிடுச்சு. அது வரவே இல்ல. அத விட்டு தள்ளி வந்ததும் பார்த்தீங்கன்னா, சிறுத்தை வந்துட்டு இருந்துச்சு. சிறுத்தையிலயுமே அதே மாரி தான். ஒண்ணு வெளிய இருந்துச்சு. இன்னொன்னு வந்துட்டு உள்ள வந்து சுத்திட்டு இருந்தது. குண்டு பிடிச்சு குண்டில் அடிச்சு அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னா பேர்ட்ஸ் தான். இது வந்து அமெரிக்கன் அண்டு நார்த்தன் பிரேசில் இந்த மாதிரி நிறைய இடத்துல இருந்து வந்துட்டு கொண்டு வந்து மொத்தமாக வந்துட்டு அடித்து வச்சுருந்தாங்க. இந்த பேர்ட்ஸ் எல்லாமே பார்த்திங்க அப்படின்னா அவ்வளோ அழகாக இருந்துச்சு பார்க்குறதுக்கு. அவ்வளோ கொய்ன்னு விட்டுருந்தாங்க. அது வந்து சூப்பராக இருந்துச்சு. நாங்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா எந்த ஒரு இடத்துலையுமே வந்துட்டு ரொம்ப நேரம் நிற்கவே இல்லை. ஒரு 2 மினிட்ஸ் அவ்வளோதான் வந்துட்டு ஸ்பெண்ட் பண்ணியிருப்போம். ஒவ்வொரு இடத்துலையுமே நின்றுட்டு பார்க்குறது உடனே கிளம்புவோம் அப்படிங்கிற மாதிரி கிளம்பிட்டோம். ஏன் அப்படின்னா நாங்கள் வந்து ஹோட்டல் போயிடலாம், ரொம்ப டயர்டாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இருந்தோம். இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா முள்ளம்பன்றி வந்து நான் ஃபர்ஸ்ட் டைமாக பார்க்குறேன். ஒரு மாதிரி வித்தியாசமாக இருந்துச்சு பார்க்குறதுக்கு. இந்த மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா நிறைய வந்துட்டு இருக்குது. அதாவது அனிமல்ஸு அண்ட் பேர்ட்ஸு இந்த மாதிரி நிறைய வந்துட்டு வச்சுருந்தாங்க, விதவிதமாக வச்சுருந்தாங்க. நான் வீடியோ வந்துட்டு என்னால் எடுக்க முடியல. ஏன் அப்படின்னா பாப்பாவுக்கு வந்து நான் அங்கே போயிட்டு தான் சாப்பாடு கொடுத்தேன். அதனாலே வந்துட்டு என்னால் மொபைல் வந்து ஹேண்டில் பண்ண முடியல. இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸ்னேக், அதாவது பாம்போட வகைகள் வந்துட்டு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்திருந்தோம். அதில் வந்து பைத்தான், அனகோண்டாலாம் வந்துட்டு இருந்துச்சு. நான் அவ்வளோ பெரிய பாம்பு வந்துட்டு ஃபர்ஸ்ட் டைமாக பார்க்குறேன். இவ்வளோ பெருசு நான் படத்தில் தான் பார்த்துருக்கேன். ஆனால் இப்போ வந்துட்டு ஃபர்ஸ்ட் டைமாக நேரில் பார்க்குறேன். நிறைய வகைகளில் இருந்துச்சு. நான் ஒன்று ஒன்றா காமிக்கிறேன். இதில் இடையில என்ன காமெடி நடந்துச்சு அப்படின்னா, நான் வந்து வீடியோவில் ரெக்கார்டிங் ஆன் பண்ணாமலே வந்துட்டு பாதி வீடியோ எடுத்திருக்கேன். அது வந்து பயங்கரமாக டென்ஷன் ஆயிடுச்சு 2வது டைம் அதை பார்க்குறப்ப. அதுக்கப்புறம் சரின்னு சொல்லிட்டு ஆன் பண்ணிட்டு தான் வந்துட்டு இந்த வீடியோ வந்து நான் எடுத்திருந்தேன். இந்த இடத்துல வந்து என்ன ஒன்றுமே இல்லை வீடியோ காமிக்கிறான்னு சொல்லி நினைக்காதீங்க. அதாவது இது வந்து மண்ணுளி பாம்பு. இது வந்து சாண்டு உள்ளே போயிட்டு இருந்துக்கும். அந்த மாதிரி வந்து நிறைய வச்சுருந்தாங்க. மண்ணுளி பாம்பு வகைகளே பயங்கரமாக இருந்தது, நிறையா இருந்துச்சு. பாம்பு இல்லடா. இங்கே பாரு, இந்த கிடக்கு வரும். தலை உண்டாமா? அப்பா ஆமா. கர்ணம் அந்த கிடக்கு வருவீங்க. என்ன செடி கிடக்கு? இங்கே போகிறான். சரி வா.
உள்ள வருமா இந்த கடை வரல புக்கில் யா இருக்கான் இது அந்த ஓரத்தில் நடக்குது. போமா இப்போ பார்த்தீங்க அப்படின்னா ஜூவில் வந்துட்டு உள்ளே எல்லாமே சுற்றி பார்த்துட்டு அங்கேருந்து கிளம்பிட்டோம். வெளியே வந்து பூங்காக்கு வந்துட்டோம். பூங்காவில் வந்து கொஞ்சம் நேரம் பாப்பா வந்துட்டு கொஞ்சம் விளையாட விடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்திருந்தோம். ஆனால் அவளை பார்த்தீங்க அப்படின்னா எங்ககிட்ட இருந்து இறங்கவே இல்லை. கையிலேருந்து மைதின்னு தூக்கிட்டே தான் வச்சுட்டு இருந்தாங்க ஃபர்ஸ்ட்லேருந்து. அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னா மியூசியம் வந்துட்டு இருந்துச்சு. ஆனால் நாங்கள் வந்து அங்கே போகலை. ஏன் அப்படின்னா செம்ம டயர்டாக இருந்துச்சு. காலையில் வந்து நாங்கள் வந்து சீக்கிரமே எழுந்திரிச்சிட்டோம். அதனால வந்துட்டு முடியல, சுத்தமாக முடியலை. நடக்க முடியல வந்து உட்காந்தாச்சு. ஒரு பக்கம் இடமும் இல்லை. இடம் இருக்க இடத்துல ஃபுல்லாக லாக் பண்ணி போட்டிருக்காங்க. நாட் அலவுட்னு எழுதியிருக்கு. இல்லை யூஸ் பண்ணக்கூடாதுன்னே போட்டிருக்கு. வா அப்படியா உட்கார் உட்காந்துக்கோ உட்காந்துக்கோ. யோம்மா அதான் வந்து உட்காந்தாச்சு. கார்காரங்க வந்து தொழுவ போயிருக்காங்க. நம்ம ஃபேமிலி வச்சுட்டு தொழுவ போக முடியாதுலாம். நான் எல்லாம் உட்காந்துருக்கேன். அப்புறம் ஃபோன் அடிக்கணும். என்னல என்னது செடியில் அது. இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா டிரைவர் அண்ணா வந்ததுமே வந்து பார்க்லேருந்து நாங்கள் கிளம்பிட்டோம். அங்கேருந்து கிளம்பிட்டு ஸ்ட்ரைட்டாக வந்துட்டு ஹோட்டல் தான் வந்துட்டு போக போகிறோம். வந்துருச்சு, பல்லு தெரியுது, நல்லா வந்துருச்சு. அந்த மூக்கு கீழே வாயில் சிரிப்பு வந்துருச்சு. கண்ணு அங்கங்க பாக்கு கண்ணை மூடிட்டா. சிரிப்பு கிச்சி கிச்சி கிச்சி. இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா நாங்கள் வந்து ஹோட்டல் கிட்ட வந்து வந்துட்டோம். ஜஸ்ட் ஒரு 10 மினிட்ஸ் தான் வந்துட்டு இருக்குது. அதாவது லூலு மால்லேருந்து பார்த்தோம் அப்படின்னா ஒரு 10 நிமிஷம் தான். ரொம்ப பக்கத்தில் தான் இருக்குது ஹோட்டலு. அல்ஹம்துலில்லாஹ் ஒரு வழியாக ஹோட்டல் வந்து ரீச் ஆகிட்டோம். இதுதான் வந்துட்டு நாங்கள் போட்டிருக்க ஹோட்டல். இந்த ஹோட்டலோட நேம் பார்த்தீங்க அப்படின்னா ஓபை டமாரா. இந்த ஹோட்டலில் வந்து நாங்கள் 1 டே தான் வந்து ஸ்டே பண்ண போகிறோம். இந்த ஹோட்டலோட ஃபுல் வியூ அண்ட் ரூம் டூர் வந்துட்டு நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து நாங்கள் வந்து கண்டினியூ பண்ணுறேன். இதோடு நான் இந்த வீடியோ வந்து முடிச்சுக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.